இவனு என் கூட்டாளிதான். ஆமா, தொழில்ல திருட்டுல கிடையாது சார். இவரை பழி வாங்கணும்னு புறப்பட்டான், பின்னாலே போனேன், திருநா புடிச்சுக்கிட்டேன், உதச்சா நேரம் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன். இவனை மாமியார் விட்டு கூட்டி போங்க சார். நடத்தியா கூட்டி போங்க, இவனுக்கு என்னத்துக்கு வேணு? இவ்வளவு ஒவ்வொரு தானா? அதிகாரிகளா இருக்காங்க, கூட்டி போங்க. அண்ணே அண்ணே அண்ணே, இந்த நம்பித்தான் இது நாள் வரைக்கும் நான் வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். அவனும் போயிட்டான். நீங்க யானையெல்லாம் கட்டி தீனி போடுறீங்க, நான் எறும்பு மாதிரி. அதுக்கு போட்டதோ மிச்சம் ஒரு உருண்டையை போட்டீங்கன்னாக்கா 1 மாசத்தை ஓட்டிக்குவேன். எப்படி வசதி? சரி, என் கூட அண்ணே அண்ணே, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். என் பேரு முருகன். இனிமே உங்ககிட்ட மாடு மாதிரி உழைப்பேன். மாடுங்கிறதுனால வக்கீல போட்டுறாதீங்க, சோத்த போடுங்க. நீ மனுஷன் மாதிரி இரு. தேவைக்கு தகுந்த ஊதியம், உன் திறமைக்கு தகுந்த தொழில் தரப்படும். ஜெயா ஜெயா ஜெயா, அப்பா, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. என்னுடைய முடிவை தெரிஞ்சுக்கங்க. நான் போறேன். உங்க ஆசையோட என் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாத துர்பாக்கிய நிலையில நான் வீட்டை விட்டே போறேன். என்ன தேட வேண்டாம். விஜயா, மன்னிக்கணும். ஒன்னு அப்படி கூப்பிட எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி சொல்லாதீங்க. செல்வத்துல குரல் நீ எங்க, செல்லா காத்தா நான் எங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன கொள்றீங்க? நான் உண்மையைத்தான் சொல்றேன். தகரமும் தங்கமும் தரையிலிருந்து கிடைச்சாலும் தகுதியில மழையும் மடுவும் தானே. இப்படி சொல்லி உங்க உள்ளத்தை புண்படுத்திருப்பாரு எங்க அப்பா. ஆனா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எங்களை விட பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சதுனால நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு கேவலமான கற்பனை. உங்களை வீதியில பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்தேன். துடிச்சேன். உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற முடிவோட புறப்பட்டேன். ஆனா எங்க அப்பாவோ இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு என்ன அறையில போட்டு பூட்டிட்டாரு. அவர் பூட்டினது மகளை இல்ல, மனசாட்சி. அவரோட தகுதி தராசு மகளோட கண்ணீரை விட போலி கௌரவத்துக்கு தான் இடம் அதிகம். அந்த வரட்டு கௌரவம் என் வாழ்வையே பறிச்சிடக்கூடாதுன்னு பயந்துதான் ஓடி வந்தேன். நீ அவசரப்பட்டது இல்லையா? அவசரப்பட்டுட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? 1000 இருந்தாலும் பெற்றவரோட அனுமதி இல்லாம நீங்க வந்திருக்கவே கூடாது. அதுக்காக காலமெல்லாம் அந்த சிறையிலேயே கிடந்து கண்ணீர் வடிக்க சொல்றீங்களா? ஊராறு கண்ணீரை எல்லாம் தொடுக்கிற நீங்க என் ஒருத்தியோட கண்ணீரை மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? மன்னிச்சுது. உன் கண்ணீரை உள்ளத்தை உருக்குது. ஆனா என் கலனை உழைச்சி இதை கண்டிப்பா நடக்க சொல்லுது. அதனால தயவு செய்து உடனே வீட்டுக்கு போ. போகத்தான் வேணுமா? வேற வழியே இல்ல. ராஜு, எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீங்களும் என்ன புறக்கணிச்சுட்டீங்க. போறேன் ராஜு, இந்த உலகத்தை விட்டே போயிடு. என்னை ஏன் தடுக்கிறீங்க? விஜயா, இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகும் உன்னை உதவித்தாள்ல நான் ஒண்ணும் உணர்ச்சி இல்லாத கல் இல்ல. நீ என்னோட இருக்கலாம். விஜயா, விஜயா, யார் வரலாமா? நீ வந்தா நான் பொறுத்தியா 3வது மனுஷன். இப்ப வரலாமா? குடுத்தா தேமா அவ்வளவு யாரு நீ சொல்ற? உங்க இதயம். இவர் யாரு? பேர் முருகன். சமீபத்தை தான் நண்பனாரு. அன்புக்கு இலக்கணம்னா இவர்தான். அண்ணே அண்ணே, நான் தவறி போய் 2 சாப்பாடு தான் கொடுத்திருக்கேன். இது பத்தாது, இன்னொரு சாப்பாடு கொண்டு தர்றேன்.
இத பகிர்ந்து சாப்பிடாங்களா? ஐயோ, நான் சொல்ற காதலர்களுக்கு முக்கால் வயிறு சந்தோஷம் தான், கால் வயிறு தான் சாப்பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் முழு வயிறுமே சோறு தான். நான் சோறு கொண்டாடுறேன், நீங்க இப்படியே இருங்க, இங்கே இருங்க. நல்லது இருக்கு. ராஜு, வணக்கம். விஜயா, சௌக்கியமாமா? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ராஜு, இங்க நான் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு உதவி கேட்டு. எங்கிட்டயா? ஆமா. என்ன மாலையில் இருக்கிற உங்களுக்கு வீதி இருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? உயிரை காப்பாற்றணும். உயிரையா? மனிதனுக்கு எது உயிர்? மானம். அதைத்தான் நான் காப்பாற்ற சொல்றேன். என் பெண்ணு உன் கூட சேர்ந்து தெருவுல ஆடி பாடுதுன்னு பல பேர் என்கிட்ட வந்து சொல்றப்போ என் மனசு படுற வேதனை இருக்குதே, அது என்ன போற ஒரு பெண்ணை பெத்த உனக்கு தான் தெரியும். உங்க மனவேதனைக்கோ நீங்க உங்க மகளை பிரிஞ்சதுக்கோ நான் காரணம் இல்ல. பிரிஞ்சதுக்கு காரணமா இல்லைன்னாரும் இப்போ இணையறதுக்காவது காரணமா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? தோப்பா, இதெல்லாம் எதுக்கு? ராஜு, இதை எடுத்துக்கிட்டு உன் ஊருக்கு போய் நீ இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியுடையவரா திரும்பி வா. உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் உழைப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொருத்தர் பணத்தை என் தகுதி உயர்த்திக்க நான் தயாரா இல்லை. விஜயா, நீ அப்பாவோட போய் அவர் நினைக்கிற மாதிரி தகுதியான மாப்பிள்ளையா வந்து உன்னை கல்யாணம் செஞ்சுக்க. அப்பா, உருவத்தை விட்டுட்டு நிழலை மட்டும் தனியா பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க பொறுப்படுங்கப்பா. விஜயா,